சென்னையில குணா கேங்னு சொன்னா போலீஸே கொஞ்சம் யோசிக்கும் சார். அந்த அளவுக்கு டெரரான கேங் சார். சரி, நான் இங்க என்னோட சர்க்கிள்ல சொல்லி விசாரிக்க சொல்றேன். நீங்களும் விடாம தேடுங்க. சரிங்க சார். எங்க என் சகல சகல சகல? ஐயோ, மாமா வேற போன் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க என் சகல? அம்மா, எங்கம்மா என் சகல? எங்க என் சகல? யாரு சார் சகல? ஆரியா சார். ஐசியூ வார்டுல இருக்காரு. ஐசியூல இருக்காரா? ஐசியூலியா? இருங்க, பார்த்து வந்துடுறேன். ஐயோ, என் சகல சகல சகல, உங்களுக்கா இந்த நிலைமை? ஐயோ சகல, மாதிரி இருப்பீங்களே சகல, இப்ப மரம் மாதிரி சாஞ்சிட்டீங்களே சகல. உங்களை யாரு சாச்சது சகல? உங்களை யாரு சாச்சது? வார்த்தைக்கு வார்த்தை என்ன தம்பி தம்பின்னு ஆசையா கூப்பிடுவீங்களே சகல, அந்த குரலை நான் மறுபடியும் எப்ப சகல கேட்பேன்? கவலைப்படாதீங்க சகல, கவலைப்படாதீங்க. நீங்க இல்லாத குறைய நான் ஒத்த ஆளா இருந்து தீர்த்து வைக்கிறேன் சகல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சகல, நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா கோமால இருக்க. ஐயோ சரண்யா, என் சகலைய பார்க்க முடியல சரண்யா, பார்க்க முடியல, கண்ணால பார்க்க முடியல. அவரு ஓவரா சீன் போடாத, வாயை மூடு. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நீங்க தான் மிஸ்டர் ஆரியாவோட அட்டெண்டர் இல்ல? ஆமா டாக்டர். டாக்டர், மாப்பிளைக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? நிலைமை இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கும். டாக்டர், ஆரியா மாமா உயிருக்கு ஏதாவது? நோ நோ நோ, அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனா உயிரோட இருந்தும் இல்லாத நிலைமையில தான் அவர் இருக்காரு. இந்த மாதிரி கேஸ உறுதியா ஒண்ணும் சொல்ல முடியாது. டாக்டர், என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஆனா எங்க மாப்பிள்ள தான் எங்க குடும்பத்துக்கு ஆதாரம் டாக்டர். புரியுதுமா, என்ன பண்ண சொல்றீங்க? ஆரியாவோட பிரெயின் எப்ப ரெக்கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுவா ரெக்கவர் ஆனாதான் உண்டு. வெயிட் பண்ணி தாமா பார்க்கணும். டாக்டர், நாங்க வேணா சென்னைக்கு கூட்டிட்டு போய் பார்க்கலாமா டாக்டர்? அது உங்க விருப்பம்மா. உங்க திருப்திக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அமெரிக்காவில இருந்து கூட ஸ்பெஷலிஸ்ட் இங்க வந்துட்டு போறாங்க. நீங்க எங்க கொண்டு போனாலும் இதுதாம்மா ட்ரீட்மெண்ட். நம்பிக்கையோட இருங்க. டாக்டர், என் சகலை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். உங்க கால்ல வேணாலும் விழுறேன் டாக்டர். என் சகலை காப்பாத்துங்க டாக்டர். உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். என் சகலை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ஐயோ, காப்பாத்துங்க சொல்லுங்க டாக்டர். எழுந்திருப்பா. என்னங்க இப்படி பண்றீங்க டாக்டர்? யாருமா இவரு? இவரு நானே சொல்றேன் டாக்டர். ஐ அம் அருண். நான் ஆரியா சாரோட சகல. அவர் ஒய்ஃபோட தங்கச்சி தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இவங்க தான் என் ஒய்ஃப். ஓகே ஓகே, உங்க இமோஷன் புரியுது. நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை சரியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர், என் சகலைக்கு சீக்கிரம் சரியாகணும் டாக்டர். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் டாக்டர். என் 2 கிட்னி வேணா கூட எடுத்துக்கங்க டாக்டர். ஹலோ, உங்க கிட்னியை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? அவருக்கு தலையில அடிபட்டு கோமாவுல இருக்காரு. டாக்டர், வேணும்னா என் லிவர், ஹார்ட் எதை வேணாலும் எடுத்துக்கங்க டாக்டர்.
எப்படியாவது என் சகலையை காப்பாத்துங்க டாக்டர். சார், நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா தெரியல. பிரச்சனை அவரோட பிரெயின்ல. அதை உங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார். டாக்டர் எதையாவது பண்ணுங்க டாக்டர். டாக்டர் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். ஆரியா சார் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். இங்க பாருங்க மிஸ்டர் அருண், நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும். உங்க அவசரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது சார். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் மேடம். டாக்டர் அத்தை எதுக்கு கவலைப்படுறீங்க? அதான் டாக்டர் ஆரியா சாருக்கு சரியாயிடுன்னு சொல்றாருல்ல. அத்தை ஒரு 10 நிமிஷம் நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அம்மா இந்த ஃப்ராட் ஏதாவது பண்ணி வைக்க போறாமா? என்னடி இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அப்பா எங்க இருக்காரு போய் பார்த்துட்டு வா. சரிம்மா. என்னடி இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அப்பா எங்க இருக்காரு போய் பார்த்துட்டு வா. சரிம்மா. இந்த மெடிசன்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரிங்க டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். சொல்லுங்க. இப்போ ஆரியா சாருக்கு கொடுத்துருக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு பணம் கட்டியிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல இனி அதுக்காக வேண்டிய செலவை நான் தான் பாத்துக்க போறேன். ஓ, அதான். ஒரு நிமிஷம் இருங்க. ஓ, அப்படியா? சரி. அட்வான்ஸா 3 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க. ஓகே சார். அதை வச்சுதான் இப்ப ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஆ. மறுபடியும் பெரிய அமௌண்ட் ஒன்னு பே பண்ண வேண்டி இருக்கும். ஓகே சார், இன்னும் 2 டேஸ்ல ரெடி பண்ணிடுறேன். நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் வேணும்? டெஃபினெட்லியா இவ்வளவு பணம் தேவைன்னு ஒரு லெட்டர் கொடுங்க. ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு என்ன, இப்பவே தர்றேன். லெட்டர் பேட கொடுமா. இந்தாங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். சொல்லுங்க. இந்த விஷயம் என் மாமனாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். இட்ஸ் ஓகே.
சீக்கிரம் எழுந்து சாப்பிடு. யாரா நீங்க எல்லாம்? என்ன எதுக்காகடா இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? உனக்கு சூப்பரா மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சாந்தி முகூர்த்தம் நடத்த போறேன். டேய், மரியாதையா பேசு. நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரா வேணா இருந்துட்டு போ. நீ இப்ப எங்களுக்கு குருவி மாதிரி. விஷயம் அவ்வளவுதான். முதல்ல சாப்பிடு. டேய், இது விட்டுருங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. ப்ளீஸ் டா, என்ன விட்டுருங்க. அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இனிமே நாங்க நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும். வேற வழியே கிடையாது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய், சும்மா கத்தி ஊற கூட்டாத. உன்னை யாரும் காப்பாத்த வர முடியாது. இன்னும் 2 நாள்ல உன்னை பாம்பேக்கு அனுப்பி வித்துடுறோம். இன்னும் ராத்திரியே நல்ல விலைக்கு உன்னை வித்துருவோம். அதுக்கப்புறம் ஊம்பாடு வாங்கணும் பாடு. நாங்க நடுவுல வெறும் வியாபாரிங்க தானே. உங்களுக்கு பணம் தானே வேணும்? போன கொடு. என் புருஷனை கூப்பிட்டு நீ கேக்குற பணத்தை நான் வாங்கி கொடுக்கிறேன். இந்த இடம் ஒரு வழி பாதை மாதிரி. இங்க வர மட்டும்தான் முடியும், போக முடியாது. புரியுதா? சும்மா கத்திக்கிட்டு இருக்காம குடுக்கறத சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. நீ ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் உன்னை ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். இந்தா சாப்பிடு, சாப்பிடு. சாப்பிடு, சாப்பிடு. அண்ணா, என்னண்ணே இங்க நாளைக்கு காலையில அனுப்ப போற சரக்குண்ணே. நீங்க பாட்டுக்கு அடிச்சு போட்டீங்கன்னா நம்ம வியாபாரம் என்ன இருக்கு? நீ வேணடா, ப்ளீஸ் டா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கடா, ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. நாங்க சாப்பிட வச்சுக்கிறோம். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்கண்ணே. ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அண்ணங்கிட்ட அடி வாங்கியே செத்துருவ. சாப்பிடு. என்ன சார், இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சரக்கை கொண்டு வந்திருக்கேன், இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்களே? சரி சரி, சரக்கு நல்ல ரேட்டுக்கு போட்டோம். அதுக்கப்புறம் நான் தனியாக கவனிச்சிடுறேன். சரி பாஸ், நீங்களே பார்த்து ஏதாவது செஞ்சா உண்டு. சரி சரி, நீ கொஞ்ச நாளைக்கு ஊர் பக்கம் போயிடாத. போலீஸ் அங்க வலை வீசி தேடிட்டு இருக்கு. நீ நேரம் மும்பை போயிடு. அங்க நம்மால் ஒருத்தர் இருக்கான். இன்னைக்கே மும்பை கிளம்பு, புரியுதா? ஓகே பாஸ், நான் வரேன் பாஸ். டேய், இது வேண்டாம் போல இருக்கு. குடிக்கிறத கொண்டு வா. பாருமா, நாங்க சொல்றத கேட்டு அமைதியா நடந்துக்கிட்டா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க பாட்டுக்கு கை மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். சொல்லுங்க. ஆமாமா, சரிங்களா? ரெடியா இருங்க. வாங்க. ஆமா, நல்ல பாட்டு.
ஏய் கத்தாத என்ன விடுங்கடா. கட்டா இங்க வாங்கல கத்தாத என்ன விடுங்கடா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன விடுங்க, என்ன விடுங்கடா. விடுங்க. இன்னைக்கு என்ன இன்னைக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கு யாரும் ஏற்பாடு பண்ணல. அதான் நானே மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். செருப்பால் அடிப்பேன், போட வெளிய. என்ன சரண்யா, இவ்வளோ ஆசையா உனக்கு பிடிக்குமேன்னு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்படி விரட்டுறியே? நான் உன்கிட்ட சொன்னேனா எனக்கு அல்வா பிடிக்கும்னு? உன்கிட்ட நான் சொன்னேனா? அப்ப என்ன பிடிக்கும்னு சொல்லு சரண்யா, நான் இப்பவே ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன கொலைகாரி ஆக்காத, போ இங்க இருந்து. இல்ல உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அடிக்கிறதா இருந்தா கூட உள்ள வச்சு அடி சரண்யா. உள்ள வரட்டுமா சரண்யா? நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. எதையாவது கொண்டு வந்து 4 சாத்து சாத்துனாதான் சரிப்படுவேன். இரு வரேன்.